இன்றைக்கி சிறுகீரை எப்படி கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. கிராமத்து சைடு வந்து அதிகமாக கிடைக்கும். சிட்டி சைடெலாம் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியல. இப்போ வர்றது இந்த சிறுகீரை, இந்த மாதிரி சில கீரைகள் மட்டும், அதாவது ஒரு சில காடுகளில் மட்டும் இருக்குது. இந்த சோளம் போட்டிருக்கிறது, இந்த தண்ணி இருக்கிற பக்கம், அது மாதிரி பிளேஸில் மட்டும் இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பெல்லாம் அதிகமாக போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ செங்கீரையெல்லாம் வருதில்ல, அது அத்தனை உப்பு தாங்க வருது. செங்கீரை, சுக்குட்டி பழம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மிளகு தக்காளி. எங்கள் ஊர் சைடு வந்து மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தளன்னு இருக்கும். வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே காஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வந்து ஊரியா போட்டு தான் வருது. இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா அது சின்ன சின்னதாக ஒரு 5 புடி 6 புடி அப்படி வச்சுட்டு ரோட்டில் விற்றுட்ருக்காங்கள்ல, அந்த மாதிரி கிடச்சுன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ரோட்டோரத்தில் இருக்கிறது, எங்கேயாவது ஓரத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா பிடுங்கிட்டு வருவாங்க. அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியது. பசங்களுக்கு தயவு செஞ்சு முதல்ல கொடுத்து பழக்கிடுங்க. இது வந்து நல்லா அலாசிக்குங்க. நல்லா மண் நிறையா இருக்கும். வேரெல்லாம் எடுத்து அந்த தலையை மட்டும் பறிச்சுட்டு நான் அதை 2 பேத்துக்கு ஆகிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிடஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா அலாசிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் வேணாலும் ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரத்தில் வேக வச்சிடலாம். பச்சை மிளகாய் 1, எங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறனால பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அந்த கீரையும் தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா வேக வச்சாச்சு. 1/4 மணி நேரமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இதில் ஹைலைட்டே வந்து சின்ன வெங்காயமும் வரமிளகாய் அதிலேயே போட்டுக்குங்க. இன்னும் காரம் வேணும் அப்படின்னா சீரகம் 2 அப்படியே தேய்ச்சி போட்டுக்கோங்க. கையில் தேய்ச்சி அப்படியே போட்டுக்குங்க. பூண்டெல்லாம் கூட வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் அதிகமாக போடுங்க. சின்ன வெங்காயமும் சீரகமும் போட்டோன்னையும் அது மேலேயே கடலெண்ணெயும் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது. அப்படியே வந்து பருப்பு மரம் வந்துச்சுன்னா அப்படியே கடைஞ்சி விட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது சின்ன வெங்காயத்தோடு அப்படியே கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதோடு சாப்பிட்டா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியானது. பச்சையாக வெங்காயம் போடுறதுனால அது வந்து பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். இதுலேயும் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதிகமாக நெய் பிடிக்காத இருந்தது. இப்போ மாமா ஊற்றி சாப்பிட்டு எனக்கு நெய் பிடிச்சிக்கிச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நெய் ஊற்றிக்க மாட்டேன், வெறும் கீரை மட்டும் கடைஞ்சிருந்தாங்கன்னா. எங்கள் ஊர் சைடு வந்து ரக்கரின்னு சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது சிறுகீரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். இதை நிறையா வந்து நாங்கள் சிறுசாக இருக்கையில் வந்து அங்கங்கே சோளக்காட்டில் இருக்குங்க. அந்த ஒரு கூடை கொண்டுட்டு போய் இல்லைன்னா மடி கூட்டிக்குவோம், பொறிப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க.